வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. அதுக்கு தேவையானது கோதுமை மாவு, தயிர், மிளகு, வாழைப்பழம், உப்பு, எண்ணெய் இவ்வளோதாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். இந்த லேயர் சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான இந்த சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு எடுத்திருக்கேன், தயிர், மிளகு, வாழைப்பழம், உப்புங்க. இப்போ இதில் எண்ணெய் போட்டெல்லாம் பிசையவே இல்லைங்க, சாதாரணமாக தண்ணி போட்டு தான் நம்ம பிசைகிறோம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுறணுங்க. முதல்ல உப்பு நம்ம போட்டு எல்லாம் கலந்து விட்ட பிறகு தயிர் சேர்த்துலாம். பிறகு மிளகு, நல்லா நைஸாக அரைச்ச மிளகு சேர்த்தணுங்க. இப்போ ஒரு வாழைப்பழம், நான் அதில் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். ஒரு வாழைப்பழம் போதுங்க. இந்த அளவு மாவுக்கு ஒரு வாழைப்பழம் போதும். ஒரு 200 கிராம் அளவு இருக்கும் மாவு. வாழைப்பழம் ரொம்ப நல்லது தானேங்க உடம்புக்கு. அது குடலை க்ளீன் பண்ணோம். மிளகு அஜீரணத்தை சரி பண்ணோம். தயிர் ரொம்ப வயிற்றுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். இது அத்தனையும் உள்ள இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையுமே சப்பாத்தியில் நம்ம கலந்து சாப்பிடும்போது அதோடைய சத்து, அதாவது இந்த இத்தனை இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம செஞ்ச சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் இத்தனையும் கலந்த இந்த சப்பாத்தி அப்படியே வெறுமனே சாப்பிட்ருவாங்க. நாம் கூட அப்படியே சாப்பிட்லாம். இது எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா கூட போதுங்க. அந்த அளவுக்கு இந்த சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லது அவங்க உடம்புக்காக. இதை ட்ரை பண்ணலாம். ஹெல்த்துக்காக மட்டுமே இதை நான் சப்பாத்தியை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நல்லா திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இப்படி மடித்து போட்டிங்களன்னா நல்லா சப்பாத்தி உப்பலாக வரும். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்யவும் வராது. அப்படியே செஞ்சாலும் உப்பலாகவும் வராது. அது அவங்களுடைய இது கிடையாது. அதை நம்ம ரொம்ப நேரம், அதாவது நிறைய தடவை சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். நான் கொஞ்சம் பெங்களூரில் இருந்ததுனால அடிக்கடி இது தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் டெய்லி. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகம். ப்ராக்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா உப்பலாகவே வருங்க. சப்பாத்தியெல்லாம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னாவே நல்லா உப்பலாக வரும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு நான் சைடிஷ் நைட்டு வச்ச ஒரு குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சட்னி நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். அந்த தக்காளி சட்னி இருந்தது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது சப்பாத்தி, பார்க்கவே எவ்வளவு லேயர் சப்பாத்திங்க. இதில் அடுக்கடுக்காக லேயர் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லேயர் உள்ள சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.